என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா என்று உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒரு சிலரை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும். எல்லோரையும் பற்றி நான் சொல்ல நினைக்கவில்லை. ஒரு சிலரை பற்றி மட்டும் நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் குழந்தையே, தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் சிலரினுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் சில நாட்களாகவே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. உனக்கு வேண்டுமானால் அது என்னவென்று புரியாமல் போகலாம். ஆனால் உன் தாயானவள் நான் அதனை என்னவென்று புரிந்து கொண்டேன். அதனால் நான் சொல்கின்ற நேரம் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன் பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்கும் விஷயங்கள் தானே. முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உணர்த்தும் விஷயங்கள் தானே. என்ன நடந்தாலும் சரி, இனி என்னவாக இருந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் இந்த நல்ல நேரங்களை உன்னால் நிச்சயமாக கணித்துவிட முடியும். உன் தாயானவள் எதற்காக இவர்களை பற்றி இப்பொழுது பேச நினைக்க வேண்டும்? இவர்கள் அப்படி என்ன செய்து விட்டார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் அத்தனை கேள்விக்கும் பதிலோடு தான் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அத்தனை கேள்விகளுக்கும் நான் சொல்கின்ற பதில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்லும் பொழுது இதனை எல்லாமும் என் பிள்ளை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக கணித்து விடுவாய். உனக்காக நான் இருப்பது உனக்கு மேலும் பல மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தேவையில்லாத பல விஷயங்கள் என் பிள்ளையினுடைய மனதை நொறுக்கியது எல்லாமும் போதும். என் குழந்தையே, சொந்த பந்த உறவுகளே வேண்டாம் என்று நீ ஒதுங்கிச் செல்லும் அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சொந்தங்கள் உனக்கு தேவையில்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் காயங்களையும் இவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ சற்று கவனமாக புரிந்து கொள். உன் பிரத்யங்கரா சில விஷயங்களை நான் பார்த்து புரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனை தெரிந்துதான் நான் உன்னிடத்தில் இதை எல்லாமும் சொல்ல வருகின்றேன். உனக்காகவே துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாமும் சொல்லித் தருகிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காகவும் நான் உன்னோடு சேர்ந்துதான் போராடி கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது என்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க என்னையன்றி யாரால் முன் வந்து நிற்க முடியும்? நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதை ஒருபோதும் நான் அனுமதித்து விட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு இனி எந்த நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் மீட்டெடுக்கும். இன்று உன் தந்தையின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நான் பேச நினைப்பதற்கு காரணம், இன்றாவது நீ இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை உன் குடும்பமே தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிவிடும். உன்னுடைய குடும்பமே தலைகுனிந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக ஏற்பட்டு விடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் இந்த நிலைகளில் எல்லாமும் என் பிள்ளை, நீ எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிலைத்திருந்து பெற வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம். இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்பது முதலில் நீ புரிந்து கொள். பொதுவாகவே தந்தை வழியில் இருக்கின்ற ஒரு சிலரினுடைய நடவடிக்கைகள் நான் சொன்னது போல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் பேசுவதும் இவர்கள் நடந்து கொள்வதும் மிகவும் அதிகமான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உனக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை உடனடியாக என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும். முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை சூழ்ந்து வருகின்றவர்களையும் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று முதலில் கணிக்க வேண்டும். நடப்பது எல்லாம் எதனால் என்பதனை தெரிந்து கொண்டு நம்மை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ விட்டுவிடாதே. காரணம் இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும். இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரமும் உனக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் நடந்து முடியலாம். நீ எல்லாவற்றையும் உற்று கவனித்து பார். உன் தந்தை வழி குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஒரு குடும்பம் மட்டும் எல்லா விஷயங்களிலும் ஓடி ஓடி வந்து உனக்கு உதவி செய்வது போல நடந்து கொள்வார். ஓடி ஓடி வந்து உனக்கு துணையாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள். உனக்கு எல்லா நிலையிலும் இவர்கள் உதவி செய்வது போல ஓடோடி வந்து நிற்பார்கள். எந்த நேரத்திலும் இவர்கள் உனக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக உன் கண் முன்னால் இவர்கள் தோன்றுவார்கள். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் முன்னின்று சொல்ல நினைப்பார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் ஏதாவது ஒன்றை உன் வாழ்க்கையில் செய்துவிட எண்ணுவார்கள். இப்படியாக என்னவோ இவர்களை விட்டால் உனக்கு வேறு யாருமே இல்லை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் இவர்களேயே கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. நீயும் இதையெல்லாமும் நம்பிக்கொண்டும் இதையெல்லாமும் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டும் இருக்கிறாய். இவர்களை விட்டால் யாரும் இல்லை போல, நம் சொந்தமே இவர்கள்தான் என்பது போல நீயும் யோசிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இப்படி நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை முதலில் நீ சரியாக உணர வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது. இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. நடப்பதை எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொண்டும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. நீ அத்தனை நிலையிலும் உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை
உனக்கு உருவாக்கி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களும் இந்த நிலைமையும் இனி உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் கவனிப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். இந்த தெய்வம் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதும் நீ அறிந்த உண்மை. இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்க போகிறது? இதையெல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையையும் நாம் யோசித்து கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சில விஷயங்கள் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து வஞ்சக எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும். இந்த மனிதர்கள் உனக்கு என்ன நடத்த எண்ணுகிறார்கள் தெரியுமா? இவர்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்துவிட நினைக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துவிட நினைக்கிறார்கள். உன் தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் இவர்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் அதிகமான ஏமாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எந்த வழியில் உன் குடும்பத்தை ஏமாற்றலாம் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வழியில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை உருவாக்கலாம் என்பதில்தான் இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க நிறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்காக நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக கணித்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல பதற்றமான சூழ்நிலையை நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் அது சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் வருவது இது ஒன்றும் புதிதல்ல. என் பிள்ளையை சுற்றி ஒரு அநீதி நடக்கிறது என்றால், என் பிள்ளையை சுற்றி ஒரு துன்பம் வருகிறது என்றால், என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த பிரத்யங்கரா வந்து நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? நான் உன்னை தொடர்ந்து நிற்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கான வேதனைகளை எல்லாமும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் சோதனைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நான் அறிவேன். உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்கு முன்னின்று சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல மன வலிமையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தெய்வம் உனக்காக உருவாக்கி கொடுக்கும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த காலம் இந்த நேரம் இனி உனக்காக
என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவுபடுத்தி விட்டாலே அது போதும். இந்த பிரித்யங்கரா ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த காலம், இந்த நிலையை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த குடும்பம் சொத்து சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன் தந்தையை ஏமாற்றுவதற்கான பல சூழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இது எந்த குடும்பம் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வருகிறதா? இதோ உன் பிரித்யங்கரா நான் சொல்கின்றேன். உன் தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவர், அதாவது யாருக்கு முழுக்க முழுக்க உன் தந்தை உறுதுணையாக இருந்தாரோ, யாருக்கு உன் தந்தை பல உதவிகளை செய்து கொடுத்தாரோ, அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் நிச்சயமான ஒன்றை தெளிவோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்த காத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி இப்படி ஒரு குடும்பம் முழுக்க முழுக்க சூழ்ச்சியை செய்கிறது என்றால் இவர்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும். அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்களை விட்டுவிட முடியாது. எந்த இடத்திலும் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை அடைந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் முழு கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நீ பெறக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இதையெல்லாமும் நீ உணர்ந்து விட்டால் போதும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளையினால் நிச்சயமாக நீ உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என்னுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன் பிரத்யங்கரா சொன்ன விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொள். நீ வெளிப்படையாக எதையும் சொல்ல வேண்டாம். ஆனால் இவர்களினுடைய நடவடிக்கைகள், இவர்களினுடைய செயல்பாடுகள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். சொத்து சம்பந்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லித் தருவதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு முறையாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு இனி எப்பொழுதும் இந்த விஷயங்கள் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளைக்கென்று உன் தாய் இருப்பது போல இனி எல்லா இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட துணிந்து விடு. இந்த பிரத்யங்கரா சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தெய்வம் அத்தனை நிலைகளிலும் உன்னை காத்து நிற்கும் என்பதுதான் உண்மை. இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள். அதுதான் உனக்கான உண்மையும் நம்பிக்கையும். இனி எதையுமே தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல சிறப்பான காரியங்கள் இனி நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனத்தில் கொள். இல்லை என்றால் நாளை எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு நிலை வரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.